வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சம்பவம் அத்தியாயம் 1. ஆக்சுவலாக ஃபஸ்ட் இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்து ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் இருக்குது. அதை படமாக வேற பண்ணி ஒரு மாதிரி மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அதில் பயங்கரமாலாம் போட்டு குழப்பல. பட் இருந்தாலும் சில விஷயங்கள், அந்த சில டைம் லைன்ஸு, சில டைம் லூப்பு, அந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆச்சு. அண்ட் சில பேர் எப்போ கொஞ்சம் அதை பிரேக் டவுன் பண்ணி போடாமன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ அதை பண்ணி விட்டுலான்னு. இது வந்து இப்பவும் சொல்கிறேன், மற்ற படங்கள் அளவுக்கு பயங்கரமாக டோட்டலாக மறந்துட்டேன்ப்பா, என்ன நடந்துச்சுன்னே புரியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பக்கூடிய படம் இது கிடையாது. பட் அந்த ஒரு கேரக்டருடைய டைம் லைனை பத்தி சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. இதுல வர அந்த டைம் லைன் பிளஸ் டைம் லூப் விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி செம்மையா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அடுத்த பார்ட்ல தான் பல விஷயங்களை இவங்க ஆன்சரே சொல்ல போறாங்க. அதனால ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாவே நல்லா இருந்துச்சு இந்த படம். படத்துல காட்டின ஆர்டர்ல போகாம இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற அந்த டைம் லைன் படி போவோம். ஆக்சுவலா மெயின் ப்ராப்ளம் என்ன, போர்ச்சுகீசியர்கள் அவங்க வந்து இந்த இடத்த மொத்தமா அந்த அவங்க வழிபாட்டை மொத்தத்தையும் காலி பண்ணதுல தான் பிரச்சனை ஸ்டார்ட். ஆக்சுவலா இந்த தெய்வத்தை அங்க இருக்கிற பழங்குடி மக்கள்லாம் வழிபாட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த காகத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கிருந்த கடவுள் வந்து சாந்தமாக இவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்கே இது எதுவுமே இருக்கக்கூடாதான்னு சொல்லி மொத்த காகத்தையும் எரிச்சு விட்டு இங்கே இருக்கிற மக்கள் மொத்த பேரையும் கொண்டு குவிச்சதுனால அந்த ரத்தமும் சத்தமும் மொத்தமாக சேர்ந்து மொத்தமாக உய்யால நான் டைமே மாற்றி உண்டான்ற மாதிரி அந்த கடவுளையே கோபமாக்கி இப்போ மொத்தத்தையும் காலத்தையும் அப்படியே மாற்றி சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அது வரைக்கும் அமைதியாக இருந்த கடவுள் கோபமாகி மொத்த பேரும் இதே இடத்துக்குள்ளே தாண்டா இருப்பீங்க, திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும்டா, இங்கேருந்து தப்பிக்கவே மாட்டீங்கடான்ற மாதிரி மொத்தமாக அவங்கள லாக் பண்ணது தான், அவர் கோபமாக இருக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். திரும்ப திரும்ப அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ரத்தமும் சத்தமும் நடந்தால் மட்டும்தான். ஒன்று அங்கே ரத்தம் சிந்துச்சுன்னா அண்ட் மொத்தமாக இவங்க கொண்டு குவிச்சு சத்தம் போட்டாங்கன்னா இந்த ரெண்டுத்தையுமே விரும்பாத கடவுள் தான். பட் அது பண்ணதுனால திரும்பவும் அந்த டைமுங்கிறது சுத்த ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தப்பிக்க முடியும். அதுக்கான வழியுமே ஒருத்தன் சொல்லியிருப்பா. அப்படி என்னன்னா அந்த ஸ்பைரல் மாதிரி மரத்தில் போட்டிருப்பார். அதாவது இந்த கடவுளையே நீங்கள் சுற்றி 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 வந்து இதுலேருந்து எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வெளியே போகலாம். ஸோ மொத்தமாக அந்த கடவுளையே நீங்கள் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா, அந்த ஸ்பைரல் மாதிரி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா வெளியே போயிடலாம். அதுக்குள்ளே யாராச்சும் ரத்தத்தை சிந்தி திரும்பி டைமை திருப்பி விட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனைங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இந்த விஷயத்தை முதல்ல கண்டுபிடிக்காம அங்கேயே திரும்ப திரும்ப அந்த ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அங்கேயே மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்க தான் மற்ற எல்லாருமே. இது ஃபர்ஸ்ட் சம்பவம். அங்கே வழிபட்டிருந்த கடவுளை இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து தாக்கி மொத்தமாக காலி பண்ணதுங்கிறது ஃபர்ஸ்ட் சம்பவம். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு அடுத்த சம்பவம், ஒரு போர்ச்சுகீசிய லேடி வந்து அவங்க லவ் பண்ணுற பையன் வந்து சின்ன வயசு அண்ட் அவர் வேற ஒருத்தரை லவ் பண்ணதுனால இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ள இந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பா. அப்படி அதில் அவன் கொஞ்சம் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துருப்பான். அதுக்குள்ளே அவன் கத்தியை சொருவிட்டு அவன் எஸ்கேப் ஆகும்போது அங்கே இந்த லேடியோட அடியாளுங்கள்லாம் அவன் தலையை வெட்டி போடுவாங்க. இந்த சம்பவமும் ஊருக்குள்ள ஒரு மாதிரி அந்த போர்ச்சுகீசிய லேடி வந்து இவனை போட்டு தெளிச்சுப்பா, அதனால 3 பேருமே பேயா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, அதனால தான்ப்பா அங்கே போனவங்க யாரும் வெளியே வர முடியாதுப்பா இப்படிங்கிற ஒரு பேய் கதை வந்து ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அந்த டைமோ இந்த கடவுள்னால இந்த விஷயம் நடக்குது அதெல்லாம் இவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த போர்ச்சுகீசிய லேடி அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணவங்க இவங்களாம் தான் பேயா சுற்றிட்டு இருக்காங்கன்ற ஒரு டாக்கு. ஸோ இப்போ அந்த போர்ச்சுகீசிய லேடியை அவன் கத்தியால் குத்துறதுனால ரத்தமும் வந்துருச்சு, அவங்க ஷூட் பண்ணது இவங்க கத்தியால் வெட்டினதுனால சத்தமும் வந்துருச்சு. ஸோ அவங்க அதே டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து 2 குட்டி பசங்க. ஆக்சுவலாக இவங்களை பற்றி இன்னும் செகண்ட் பார்ட் டீட்டெயிலாக காட்டுவாங்க. நம்ம ரெஜி சிறுன்னு இருப்பார், அந்த போலீஸ்காரர், அவருடைய சின்ன வயசு. ஆக்சுவலாக அவங்க அக்காவோட இவர் அந்த பக்கம் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது அங்கே குதிரையை பார்த்து இந்த ரெஜி வந்து உள்ளே ஓடி இருப்பான். எங்கடா போகிறோம் தம்பியை தெரியும் அவங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க அக்கா வந்து அங்கே மாட்டிக்கிட்டு அவங்க தொலைஞ்சு போயிருப்பாங்க. இவன் எஸ்கேப் ஆகிருப்பான். அதனாலேயே இந்த காட்டு பக்கம் வரவானான்ற மாதிரி அவன் பயந்துக்கிட்டு இருப்பான். வெளியே வந்து வெறப்பாக இருந்தாலும் இந்த காட்டு பக்கம்னா ஐயோ வேணாம்டா ரிஸ்க்குங்கிற மாதிரி உள்ளே வரமாட்டான். அவனோட ஸ்டோரி ஆக்சுவலாக பெருசாக டச் பண்ணலை. ஸோ அடுத்து வந்து இந்த 2 குட்டி பசங்க உள்ளே வந்து அதில் அக்கா கறி வந்து மாட்டிக்கிட்டது. அண்ட் இன்னொருத்தர் வந்து ஒரு கதை சொல்லுவார். அதாவது சார், இங்கே வந்து இந்த கடவுள் சாந்தமாக நல்லது தான் சார் செஞ்சுட்டு இருந்துச்சு, இங்கே வந்து நரபலிலாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இது உக்கரமாக மாறி இந்த மாதிரி அசம்பாவிதங்களாக நடக்குதுன்னு. ஆக்சுவலாக இந்த ஒரு ரெஃபரன்ஸ் எதுன்னா ஷார்ட் ஃபிலிமில் அதுதான் கதை. இந்த படத்தில் தான் இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த இடத்த தாக்கினதுங்கிற மாதிரியான கதை. ஷார்ட் ஃபிலிமில் என்ன ஃப்ளாஷ்பேக்னா அங்கே வந்து ஒருத்தன் நரபலி கொடுத்து அந்த ரத்தமும் சத்தமும் மொத்தமாக கிரியேட் பண்ணி இந்த இடத்தையே மொத்தமாக அந்த டைமை சுத்த விடுற மாதிரி ஆக்கினதுங்கிற மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோடைய ரெஃபரன்ஸாக இந்த ஒரு கதையும் நம்பிட்டு இருக்கிறாங்க. நரபலி கொடுத்ததுனால இப்படி ஆச்சுங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்கன்னு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் இஷ்யூ வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து அங்கே இருக்கிற மக்களையும் சரி அங்கே இருக்கிற காகத்தையும் காலி பண்ணது தான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியே. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொருத்தர் ட்ராப் ஆனது இந்த ஸ்டீஃபன். அவங்க அந்த கைதிகளை பிடிச்சிக்கிட்டு கூட்டு வரும்போது அந்த கைதிகள் எஸ்கேப் ஆகி இந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. சார் கைதிகளை பிடிச்சாகணும் சார், நம்ம போலீஸ்காரங்க மொத்த பேரும் சேர்ந்து அவங்களை பிடிக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து லாக் ஆகிருப்பாங்க. அவங்க 1994 வந்து லாக் ஆகிருப்பாங்க.
அந்த விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒன்று அவங்க இறந்து போயிருப்பாங்க, திரும்பி வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்பி இந்த விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவங்க காட்டுக்குள்ளே ட்ராப் ஆனது. ஸோ ஒரிஜினல் இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த போர்ச்சுகீசிய லேடி வந்து அவன் லவர் போட்டத்தில் வந்து அவங்களும் ட்ராப் ஆனது. அடுத்து இந்த 2 குட்டி பசங்களில் அக்காக்காரி மட்டும் உள்ள ட்ராப் ஆனது. அதை தொடர்ந்து இந்த ஸ்டீஃபன் கேங்கு, இந்த போலீஸ் கேங்கு இந்த கைதிகளை பிடிக்கலாம்னு வந்து இங்கே உள்ள மாட்டிக்கிட்டது. இதுக்கப்புறம் மொத்தமாக இன்னும் 2 கேங் வந்து மாட்ட போகிறாங்க. ஒன்று இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வேட்டையாட வந்து அவங்க ஷூட் பண்ணது ஒருத்தனை தெரியாமல், ஆக்சுவலாக அவங்க வேட்டையாட வந்து ஷூட் பண்ண வெயிட் பண்ணால் அங்கே இன்னொருத்தன் ஓடவும் அவனை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க திரும்பியும் இந்த டைம் லூப்பை கிரியேட் பண்ணி அவங்களும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோவும் ரெஜி ப்ளஸ் அசோகன் இவங்க 3 பேருடைய கேங்கு வருது. ஸோ இந்த 2 கேங் வச்சு தான் இப்போ இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் மெயின் ஹீரோ பிரச்சனை. ஆக்சுவலாக இத்தனை பேர் உள்ளே இருக்கிறாங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த மெயின் பிரச்சனைக்கு வருவோம். ஹீரோ வந்து அவர் பிரச்சனை பண்ணதுனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பாங்க. இங்கே புதுசாக வரும்போது அங்கே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி சார் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கிற மாதிரி போயிருப்பார். அப்போ அந்த வாக்கி டாக்கியில் சார் இங்கே நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் சார், ப்ளீஸ் சார் எங்களை காப்பாற்றுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கி டாக்கியில் உள்ள ஸ்டீஃபனுங்கிறவர் மாட்டிக்கிட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால சார் போலீஸ்காரரு நம்ம காப்பாற்றி ஆகணும் சார்னு சொல்லி அசோகனையும் ரெஜியையும் கூட்டிகிட்டு இவங்க 3 பேர் உள்ளே போவாங்க. ஆக்சுவலாக ரெஜி வந்து அங்கே இருக்கிற அந்த கேங்கை வந்து சும்மா வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பான். சார் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சார், வாங்க சார்ன்ற மாதிரி. அதுக்காக வரும்போது அங்கே ஒரு டெட் பாடி வேறு இருக்கும். சார் சேரும் சகதியமாக இருக்குது, என்னென்னு விசாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர் சார் வாக்கி டாக்கியில் அவர் பேசுறது கேட்குது, நம்ம போய் எப்படியாச்சும் காப்பாற்றணுன்ற மாதிரி இவங்க 3 பேரும் உள்ளே வருவாங்க. ரெஜி பயந்து வருவான். ஏன்னா சின்ன வயசில் அவங்க அக்கா இங்கே தான் தொலைச்சதுங்கிறதுனால அந்த விஷயம்லாம் வெளியே காட்டாமல் அவன் சைலண்ட்டாக வருவான். இப்போ உள்ள கிட்ட வர இவங்க அந்த சிலையை பார்த்ததும் இந்த பேய் கதையெல்லாம் வந்து அசோகன் சொல்லுவார். சார் இங்கே போர்ச்சுகீஸ் லேடி இருந்துச்சு, இந்த மாதிரி பேய் கதைலாம் சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது சார் அதெல்லாம் நம்ம தயாராக இல்லை, வாங்க சார்னு. இப்போ இவனுக்கு இந்த போர்ச்சுகீஸ் லேடியுடைய பேய் கதை தெரியும், ப்ளஸ் இங்கே தொலைஞ்சு போனவங்களோட கதைலாம் தெரியும். இதெல்லாம் ஊரில் நம்பிட்டு இருக்காங்க, பல வருஷம் முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி விஷயம்லாம் தெரியும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் முன்னாடி நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளஸ் இந்த சிலையும் பார்த்துட்டான். இப்போ உள்ளுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. ஏன் மற்றவங்களாம் நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணணும், இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம் ஃபீல் ஆகாமல் ஹீரோவுக்கு மட்டும் ஏன் ஃபீல் ஆகுதுன்னா, ஹீரோவுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சுங்கிறது தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் வந்து உள்ள 3 ஹவர் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, அவ்வளோதான் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க திரும்பி இந்த லூப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஹீரோவுக்கு இதெல்லாம் முன்னாடி நடந்த கதைங்கிறது நல்லா தெரியும். இப்போ நீங்கள் தான் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாக்கி டாக்கியில் ஒருத்தர் காப்பாற்றுன்னு கேட்குறாரு. சரி ஓகே நம்ம காப்பாற்றலாம் சொல்லி இந்த 2 பேரை கூட்டிகிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போதே இந்த அசோகனுங்கிறவர் உங்களுக்கு இந்த காட்டை பற்றி எப்பா இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு ஊர் மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அந்த விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வாக்கி டாக்கியில் சார் காப்பாற்றுங்க சார் அங்கே போலீஸ்காரர் சொல்லவும் டக்குன்னு நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி சார் உங்கள் டீமை சேர்ந்தவர் தான் இங்கே உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் எங்கள் டீமை சேர்ந்தவங்களாம் அங்கே தானே இருக்காங்க, யாரும் போலியன்னா இப்போ விஷயம்லாம் கேட்கும்போது சார் அவரோட முழு பேர் சொல்லுங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு மொத்தமாக காணாமல் போயிட்டாங்க, அவங்க திரும்ப வரவும் இல்லை, அப்படியே மொத்தமாக போயிட்டாங்க சார்ன்ற விஷயம் சொல்ல இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போனவர் கூட இப்போ நீங்கள் வாக்கி டாக்கியில் பேசுகிறீங்கன்ற விஷயம் தெரியுது. அது இல்லாமல் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கவர் ஹீரோவுடைய அப்பா. ஸோ தன்னுடைய அப்பாவை சின்ன வயசில் பார்த்ததே கிடையாது, அவன் காணாமல் போயிட்டாருன்றது மட்டும்தான் தெரியும். பட் அவர் கூட இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, அவர் இதே காட்டுக்குள்ளே தான் இருக்காருங்கிற விஷயம் தெரிஞ்சால் கன்ஃபார்ம் காப்பாற்ற ட்ரை பண்ணுவீங்கல்ல. ஸோ காப்பாற்ற ஹீரோ ட்ரை பண்ணுறாப்படி. இந்த காடு எப்படிப்பட்ட இடங்கிறது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ இந்த ரெஜி வந்து இந்த குழிக்குள்ளே மாட்டிப்பான். அப்போ 2 பேரும் சேர்ந்து காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது ரத்தம் சிந்திரும். ரத்தம் சிந்துச்சுன்னா மறுபடியும் வேற ஒரு டைம் லூப்புங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே இங்கே ரத்தம் சிந்துச்சுன்னா நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம், அது வேறு டைம்லைனுக்கு போகிறோங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் வாக்கி டாக்கியில் பேசுகிறவர் சார் இங்கே ஒரு போலீஸ்காரர் அவர் இறந்து போயிட்டார் சார், அவர் உடம்பு தடுக்கி தான் நான் கீழே விழுந்துட்டு சார்னு சொல்ல அவருடைய பேர் வந்து அசோகன் சார்னு சொல்ல இவர் கூட இருக்கிற அசோகன் தான் அங்கே இறந்துருக்கிறாரு. ஸோ வேறு டைம்லைனில் அவங்க இப்போ இறந்துருந்தாலும் இவங்க திரும்பி வந்து பார்த்தா எலும்பு கூட வேறு இருக்குது. ஸோ அவர் உயிரோடவும் கூட இருக்கிறாரு, இறந்து போயும் அங்கே அந்த வாக்கி டாக்கில் இருக்கிற போலீஸ் பார்த்துருக்கிறாரு. அது இல்லாமல் பல வருஷம் கழித்து அவங்க எலும்பு கூட இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அவங்க இங்கே உள்ளே வராங்க, அதுக்கப்புறம் அவர் இறந்து விட்டார், அதை தடுக்கி இந்த போலீஸ்காரர் விழுறாரு, அடுத்து 2 பேருமே எலும்பு கூட ஆகிறாங்க. ஸோ இது எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயம் ஹீரோக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. இந்த விஷயம்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரத்தம் சிந்துச்சுன்னா அந்த விஷயம்லாம் திரும்ப நடந்துகிட்டு இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ 3 வேறு டைம்லைன் ஒரே இடத்துல இருக்குங்கிறத கிளியராக புரிஞ்சாச்சு இவரை வச்சே. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் இந்த காட்டுக்குள்ளேருந்து தப்பிக்கணும், இல்லைனா இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம அப்பா இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு, அவர் எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றணும். அதுக்கான சொல்யூஷன் இந்த காட்டிலேருந்து தப்பிக்க என்ன வழி அப்படின்னும் பொழுது இந்த பிரச்சனைலாம் ஆரம்பித்தவனா பார்க்குறா. அப்படி அவன் வந்து சொல்கிறான் சார் இங்கே பேய் மாய மந்திரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதுதான் சார் கதை, இந்த போர்ச்சுகீசியர்கள் தாக்கினாங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நடக்குதுங்கிறத கிளியராக சொல்லிவிட்டான். அது இல்லாமல் இப்போ இது எல்லா விஷயமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இல்லை. அப்போ அந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அவங்க வந்து இந்த இடத்த மொத்தமாக அழிச்சு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தடுத்து நிறுத்திட்டா இந்த பிரச்சனையே இருக்காது சார், அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்கிறத கிளியராக சொல்லிவிட்டான். இப்போ அப்படியே அந்த குட்டி பொண்ணோட கதை, இந்த ரெஜி வந்து குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருக்கான்ல, ஒரு டைம் லைனில் அவன் அந்த குழிக்குள்ளேருந்து எழுந்திருச்சு அதுக்கப்புறம் வெளியே வரான்.
அப்போ தான் அக்காவை பார்க்குறான். ஆக்சுவலாக சின்ன வயசில் இவன் ஒரு குதிரையை பார்த்துட்டு ஓடி வந்திருப்பான். அதனால் அக்காவும் துரத்திக்கிட்டே டே போகாதரா ரெஜி அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ சின்ன வயசில் தொலைஞ்ச அக்காவை இவன் பார்க்குறான். இவனுக்கு இந்த டைம் லைன் விஷயம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் வந்து இவனுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. டக்குன்னு அக்காவை பார்த்ததுக்கப்புறம் தான் சின்ன வயசில் காணாமல் போன அக்கா இங்கே அப்படியே இருக்க அப்படிங்கிறத அவனுக்கு புரிஞ்சு அக்கான்னு சொல்லி அவன் அக்கா பாசத்தில் ஓடி வருவான். ஐயோ யார் இவன் அவள் பயந்து ஓட. ஆக்சுவலாக இவனை சுட்டது யாருன்னா இந்த ஃபஸ்ட்டு கேங்கு வேட்டையாட வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணுவாங்களே அந்த சேரும் சகதிகமாக ரெஜியை தான் அவங்க சுட்டிருப்பாங்க. ஸோ இவங்க உள்ளே வரும்போதே சார் டெட் பாடி இருக்குது சார் நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்கன்னு சொன்னதே ரெஜி தான். ஸோ இவனுமே ஒன்று சேரில் வந்து மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் சேர்லேருந்து எழுந்துச்சு வந்து அவங்க அக்காவை பார்க்குறான். அதுக்கப்புறம் இந்த கேங்களால் சுடப்படுறான். இந்த விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. உள்ளே வரான், அதுக்கப்புறம் சேரில் மாட்டிக்கிட்டு திரும்ப எழுந்துச்சி வரான், அக்காவை பார்க்குறான், அதுக்கப்புறம் இவங்க கேங்களை சுடப்படுறான். இந்த விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது ரெஜியோடைய அந்த டைம் லூப்பு. சார் முதல்ல இங்கே எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும்னு அவங்க அப்பா கிட்ட சார் 1994 இருக்கிறீங்க, எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றணும், இல்லைனா உங்கள் குழந்தைய நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கிறத கிளியராக சொல்லியாச்சு. ஸோ இப்போ எந்த பக்கம் சுற்றினாலும் அதே இடத்துக்குள்ள தான் மாட்டிக்கிறோங்கிறத அப்புறம் தான் ஓகே இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த போர்ச்சுகீசியர்களை வர வச்சு இந்த மக்களை காலி பண்ண அவன் ஒரு ஐடியா கொடுத்துருப்பான். அவன் வந்து ஆக்சுவலாக அந்த மரத்தில் ஸ்பைரல் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பான். ஓகே புரிஞ்சிருச்சு, இந்த சிலையை சுற்றி வந்தோம்னா அப்படியே நம்ம வெளியே போயிடலாங்கிற பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி சார் யாரையும் ஷூட் பண்ணுறாதீங்க, ரத்தம் சிந்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பான். அதையும் மீறி ஷூட் பண்ணுற சுச்சுவேஷன் இந்த கைதிங்க கிரியேட் பண்ணுறானுங்க. அப்படி ஷூட் பண்ணவும் மறுபடியும் இப்போ டைம்லைன் மாதிரி நல்ல வேலையாக 1994 வந்து நிற்குது. சார் கிளியர் ஆயாச்சு, உங்களை 1994 தானே, நீங்கள் ஒழுங்காக கிளம்புங்க, நான் இப்போ வர முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த டைம்லைனை அவன் கிளியர் பண்ணிட்டான். இப்போ தைரியமாக அவனை ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்டா இவனை ஷூட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ இவன் திரும்பியும் அவன் குழந்தை பிறந்து அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாலுமே கூட இங்கே வாக்கி டாக்கில் சார் இவனை வந்து காப்பாற்றுங்கன்னு ஸ்டீஃபனோட வாய்ஸ் கேட்டதுனால தான் இவன் இந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பான். ஸோ நம்ம ஸ்டீஃபனையே காப்பாற்றியாச்சுன்னும் போது அந்த டைம்லைனுங்கிறதே வராது. அதனால் அப்பாவை காப்பாற்றியாச்சு, நான் செத்தாலும் பரவாயில்ல, இப்போ திரும்பி நான் என்னோட பழைய டைமில் எனக்கு போயிடுவேன். எங்கள் அப்பா கூட இருக்கிறதுனால இந்த காட்டுக்குள்ளே வர வேண்டிய சுச்சுவேஷனே கிடையாது. எங்கள் அப்பாவையும் வெளியே கொண்டு வந்தாச்சு, நானும் வெளியே போகிறேன்ற சந்தோஷத்தில் அவனை ஷூட் பண்ணிக்கிட்டு இந்த டைம் லைனை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இவன் வந்து சேர்ந்துருக்கிறது குழந்தை பிறந்த டைமில். இப்போ அப்பாவுமே கூட இருந்து தான் இவன் வளர்ந்துருக்கிறான். ஓகே எல்லாம் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு, இந்த இடத்துக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம், எல்லாம் கிளியராக போயிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு இவன் வரும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் தானே இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகும். வாக்கி டாக்கி வந்து இப்போ ஒருத்தி வந்து அவள் அடிபட்டு கிடக்கிறா. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு இந்த கேங்காக சேர்ந்து ஷூட் பண்ணுறாங்களே ரெஜியை, அந்த கேங்கை சேர்ந்தவ தான் அடிபட்டு கிடக்கிறா. எடுத்துகிட்டு வந்து இவங்க வண்டியில் வைக்கும் போது தான் செல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனோட பொண்ணு. ஸோ இவங்க அப்பாவை காப்பாற்ற அந்த டைம்லைனை சரி பண்ணி அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகாத மாதிரி கிளியர் ஆகியாச்சுங்கிறத சந்தோஷப்பட்டான். ஆனால் இப்போ இந்த டைம்லைன் நல்லபடியாக போயிட்டுருக்கேன்னு நினச்சா அங்கே காலியாக இருக்கிறது இவனுடைய பொண்ணு. ஸோ இப்போ இவன் பொண்ணுமே இந்த டைம்லைனுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கா, இந்த காட்டோட லிங்க் ஆகிருக்கான்னும் போது திரும்பியும் நம்ம காட்டுக்குள்ளே போயே ஆகணும். அதோட முக்கியமாக அந்த பிரச்சனைகள்லாம் காரணமானவன் ஒன்று சொல்லியிருப்பான். சார் இந்த போர்ச்சுகீசியர்கள் அட்டாக் பண்ணுற அந்த சம்பவம், அந்த ஸ்டார்ட் ஆகிற சம்பவத்தை தடுத்து நிறுத்தினாதான் இது மொத்தத்துக்குமே சொல்யூஷனுங்கிறதுனால அவனையுமே கொய்யாளடு நீ தானே இந்த வேலையை பார்த்தங்கிற அவனையுமே காட்டுவாங்க. ஸோ இப்போ அவனையுமே தடுத்து நிறுத்தி ஆகணும். அந்த சம்பவத்தை ஸ்டாப் பண்ணிட்டா இந்த கடவுள் உக்கிரமாக மாட்டார். ஸோ அமைதியாகவே இருப்பார், பிரச்சனையே வராதுங்கிறது தான் இப்போ செகண்ட் பார்ட்டில் பண்ண வேண்டியது. ஸோ ஹீரோவாக அங்கே ஒரு பிரச்சனை காட்டில் இருக்குது, ஒருத்தர் உயிருக்கு போராடுறான்னு சொல்லி உள்ளே போய் அவங்க அப்பா தாங்கிறது தெரிஞ்சு அந்த அப்பாவையும் காப்பாற்றி இனிமேல் நம்ம வர வேண்டிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த டைம்லைனை சரி பண்ணி ரிட்டர்ன் வந்திருப்பான். இப்போ அவனுடைய பொண்ணே அங்கே இறந்துட்டான்றதுனால இப்போ நம்ம திரும்பியும் காட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும். அது இல்லாமல் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன அந்த பாயிண்ட்டை சரி கட்டி ஆகணுங்கிறது தான் செகண்ட் பார்ட்டில் நடக்க போகுது. அது இல்லாமல் ரெஜி வந்து அந்த டைம்லைனில் அவங்க அக்காவை மிஸ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பான்ல, அந்த விஷயமும் செகண்ட் பார்ட்டில் இன்னுமே கிளியராக அவன் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லாமல் எங்கள் அக்கா இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லாமல் இருந்தாங்கிறதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் இருக்க போகுது. இன்னும் செகண்ட் பார்ட்டில் ஏகப்பட்ட டைம் லூப்பு, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கறதுங்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்க போகுது. ஸோ கிளியராக புரிஞ்சுதாப்பா? ஸோ ஏன் வந்து அவனை சுட்டுக்கிட்டான், ஏன் அவங்க அப்பாவை காப்பாற்றினதுக்கப்புறம் எப்படி அந்த டைம்லாம் சரியாச்சுங்கிறது கிளியராக புரிஞ்சுதா? அப்படியே மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.